ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேரை சொல்லி இவர் எத்தனையாவது வருஷம் வேர்ல்ட் கப் பத்தி நாங்க இந்த டீம் கேட்டா சரியா சொல்லுவார். அவரை எத்தனை மேட்ச் இதுவரைக்கும் விளையாடிக்கிறாருண்டா சரியா சொல்லுவார். அவர்கிட்ட பெரிய சிக்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சுக்கிறாரு, எவ்வளவு ஹைட்டுக்கு அடிச்சுக்கிறாரு, எந்த மேட்ச்ல அடிச்சார் எல்லாம் சரியா சொல்லுவார். ஆனா மேராஜ் எப்ப நடந்துச்சுன்றது தெரியும். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே, அவங்கள்ல இருந்து பிரிஞ்சது தானே, அவங்கள்ல இருந்து எப்படி பிரிஞ்சிச்சு, எதுல பிரிஞ்சிச்சு, எங்க வந்துச்சு எல்லாம் தெரியணுமா இல்லையா? இன்றைக்கு யஹூதிகளுக்கும் முஸ்லிம்கள், அதாவது மத்த முஸ்லிம்களோட அவங்க கூடிய கோபதாபத்துல முக்கியமான காரணத்துல உண்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வம்சத்துல வரல என்று மஜூசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவங்க நெருப்பு வணங்கக்கூடியவர், நெருப்பு வணங்குவாங்க. இவங்க பல வருஷங்களாக அவங்களோட நெருப்பு அணையாம பாதுகாத்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களோட கடவுள் நெருப்பு, அது அணைஞ்சா அது வேலை இல்லை. அதனால அந்த நெருப்பு அணையாம பாதுகாத்து கொண்டே வருவாங்க. முதல் தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பிறக்குறாங்க, அந்த நெருப்பு அணைஞ்சு. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஓர் அழகான இடத்துல, அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல, அவனுக்கு மிகவும் பிடித்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் யாரை பத்தி தெரிஞ்சிருக்கலாட்டியும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏனென்றா எங்கட வாழ்க்கைக்கு வழிகாட்டி, எங்கட மார்க்கத்தை காட்டி தந்தவர், எங்கட வாழ்க்கையை முழுமையாக வடிவமைத்து தந்தவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள படைக்காட்டி நான் இந்த உலகத்தையே படைக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத் அவங்க. அப்ப அப்படிப்பட்ட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஒரு முஸ்லிம்ட கடமை, ஒரு முஸ்லிம் விளங்கி வச்சிருக்கணும். எப்படி ஏனைய மதத்தவர்கள் அவங்களுடைய மதங்களை பற்றி விளங்கி வச்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி நாங்க எங்கட மார்க்கத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி விளங்கி வைக்கிறோம். இன்றைக்கு எங்ககிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன தெரியும் என்று கேட்டா, ஆக கூடினதாக சொல்லுவாங்க அவங்களோட பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால பிறந்தாங்க, மதீனால வஃபாத் ஆகினாங்க. அவங்களோட வாப்பட பேர் அப்துல்லா, உங்களோட பேர் ஆமினா, அப்பட பேர் அப்துல் முத்தலிப். அதுக்கு பின்னால் அவங்களோட எத்தனை குழந்தைகள் என்று கேட்டா தெரியா. அவங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் தெரியா. அவங்க திருமணம் முடிச்சது எப்ப, எத்தனை வயசுல தெரியா. எவ்வளவு காலம் தெரியா. எதை கேட்டாலும் தெரியாதுதான்.
எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்றால், ரமதானுடைய காலத்துல கேள்வி பதில் போட்டி நடக்கும். அந்த நேரத்துல சில ஈஸியான கேள்வி, ரொம்ப லேசான கேள்வி கேட்பாங்க. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையாவது வயதில் வானுலக பயணம் செய்தார்கள், அதாவது மிஅராஜ் எப்ப நடந்துச்சு என்று கேட்டா சிலர் கூகுள்ல சர்ச் பண்றாங்க, சிலர் தெரிஞ்ச ஹசரத்மாருக்கு கால் பண்றாங்க. எப்ப மிஅராஜ் நடந்துச்சு? அதே அவர்கிட்ட அவர் ஒரு நல்ல கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டா பார்க்கிறவராக இருந்தா ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேரை சொல்லி இவர் எத்தனையாவது வருஷம் வேர்ல்ட் கப் பத்தினாங்க இந்த டீம் கேட்டா சரியா சொல்லுவார். அவரை எத்தனை மேட்ச் இதுவரைக்கும் விளையாடிக்கிறாருண்டா சரியா சொல்லுவார். அவருடைய பெரிய லாங் சிக்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சுக்கிறார், எவ்வளவு ஹைட்டுக்கு அடிச்சுக்கிறார், எந்த மேட்ச்ல அடிச்சார் எல்லாம் சரியா சொல்லுவார். ஆனா மிஅராஜ் எப்ப நடந்துச்சுன்றது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்போ வஃபாத் ஆயினாங்க தெரியா. நபி அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியா. இப்படி அதிகமான விஷயங்களுக்கு தெரியா. ஆனா நாங்களும் முஸ்லிம்கள், ஒரு அந்நியரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கூட எங்ககிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இல்லை. நாங்க அதை தேடினதும் இல்லை. எங்கட புள்ள எங்ககிட்ட வந்து இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறாமே என்று கேட்டா அவருக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். அதிகமா அவருக்கு பள்ளியில சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஆனா அவருக்கு தெரியா. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இது ரொம்ப கேவலமான விஷயம். குறைஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சம். இன்றைக்கு யஹூதிகள் என்றோம், நசாராக்கள் என்றோம், அதாவது எத்தனையோ விதமான மதங்களை பத்தி பேசுறோம். இது எல்லாம் சுத்தி வளைச்சி எங்க வந்து சேரணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து தானே சேரணும். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே. அவங்கள இருந்து பிரிஞ்சது தானே. அவங்கள இருந்து எப்படி பிரிஞ்சிச்சு, எதுல பிரிஞ்சிச்சு, எங்க வந்துச்சு எல்லாம் தெரியணுமா இல்லையா? இன்றைக்கு யஹூதிகளுக்கும் முஸ்லிம்கள், அதாவது மற்ற முஸ்லிம்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபதாபத்துல முக்கியமான காரணத்துல உண்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட வம்சத்துல வரலன்றது அதிகமான ஆதாரங்கள் இருக்குது. யோசிக்கணும், அவங்களோட வம்சத்துல எப்படி அப்பா வருவாங்க? அப்ப யோசிங்க, அவங்களோட வம்சத்துல பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 மனைவிமார், அதாவது முதல் மனைவி ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அங்க இருந்து வரணும் நாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல்ல அவங்க பலஸ்தீனத்தை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து தான் இறை சேவையை ஆரம்பிச்சாங்க, இஸ்லாத்தை பரப்புறதுக்கு ஆரம்பிச்சாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தன் மனைவியோட பக்கத்துல ஒரு ஊருக்கு போகும் பொழுது அந்த நாட்டு அரசன் மிகவும் கொடியவன், அழகான பெண்களை பார்த்தா கவர்ந்து கொண்டு பேசிடுவார். அப்படி ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கவர்ந்து தூக்கி கொண்டு பேசிட்டாங்க. அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த கொடிய அரசன் இருந்தனே பாதுகாத்துரு. அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான், அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது பயந்துட்டான் அந்த அரசன். பயந்து அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக, ஹிதுமத் செய்யறதுக்காக ஒரு பெண்மணியை, ஒரு அடிமை பெண்ணை கொடுத்தான். அவங்க தான் ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க அதை தன் கணவன் இடத்துல ஒப்படைச்சாங்க, கணவனுக்கு கொடுத்தாங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஒரு குழந்தை ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி பல நபிமார்கள் வந்தார்கள். இந்த பரம்பரை தான் யஹூதிகளுடைய பரம்பரை. அது பெருசு, நாங்க அதை பத்தி இப்ப பேசல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை. அப்ப ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தை அப்படியே எடுத்து பார்த்தா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு அப்படியே போய்த்து கொண்டிருக்கும். இதுல அதுனான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவார். அதுனான் இவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில 20 தலைமுறையினர் இருக்கிறாங்க. 20 தலைமுறை.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 20 தலைமுறை தாண்டி வந்த ஒருத்தர் தான் அத்னான் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு ஒரு மகன் மாத் என்று சொல்லக்கூடியவர். மாத் என்றுவாங்க, முஇத் என்றுவாங்க, முஆத் என்றுவாங்க, இப்படி பல பெயர்கள் ஒவ்வொருத்தரும் உச்சரிப்பை பொறுத்து சொல்றாங்க. அப்ப அவருடைய குழந்தை, அதுக்கு அவருடைய வம்சத்தில் அவருக்கு பின்னால் அவருடைய குழந்தை நிஜார் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு ஒரு அவருக்கு 4 குழந்தைகள், அந்த நஜார் அல்லது நிஜார், அவருக்கு 4 குழந்தைகள். அதில் ஒருத்தர் தான் முதர். இந்த முதரின் மூலமாக வந்த வம்சம் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சம். அப்ப எப்படி வருவது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அப்படியே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல 20 தலைமுறை தாண்டி அத்னான், அத்னானுக்கு பின்னால மாத், மாதுக்கு பின்னால அவருடைய நிஜார், நிஜாருக்கு பின்னால அவருடைய மகன் முதர். 4 பிள்ளைகள் ஒருத்தர் முதர். அவர்ல இருந்து வந்த வம்சம் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுல குசை என்ற ஒருத்தர் வருவார், அதாவது அப்துல் முத்தலிப். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப். அவங்களோட வாப்பட பேர் அப்துல் மனாஃப், அவருடைய வாப்பட பேர் குசை. இதுல ஃபிஹர் என்ற ஒருத்தர் வருவாரு, அவர்ல இருந்து தான் இந்த வம்சம். அவருக்கு தான் குறைஷி என்று சொல்லுவாங்க. காலிப் இப்னு ஃபிஹர் இந்த வம்சத்தில் அவர் தான் குறைஷி. குறைஷி வம்சத்தவர்கள் என்றது இந்த ஃபிஹருடைய பெயர் தான் அது. அப்ப அதுல குசை என்று சொல்லக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாப்பா. அவருக்கு பல பொறுப்புகள் இருந்துச்சு. அது என்ன பொறுப்புகள் என்றா, தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுல தான் குறைஷிகளுடைய கல்யாணங்கள், முக்கியமான ஆலோசனைகள் இதெல்லாம் நடக்கிறது அந்த கூடாரத்துல தான். ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிற பொறுப்பு, ஹஜ்ஜாஜிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பொறுப்பு, யுத்தங்கள் நடந்தா கொடியெடுத்து தலைமை தாங்குற பொறுப்பு, இதெல்லாம் குசையுடைய பொறுப்பு. அவருக்கு பின்னால் அது அப்படியே அப்து மனாஃபுக்கு வந்துச்சு. அப்து மனாஃபுக்கு பின்னால ஹாஷிமுக்கு வந்துச்சு. ஹாஷிம்ல இருந்து அப்துல் முத்தலிபுக்கு வந்துச்சு. அப்துல் முத்தலிப் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார். அப்ப அவங்க தான் காபாவை நிர்மாணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, அதாவது அதை நிர்வகிச்சு கொண்டிருந்தாங்க. அதை பார்க்க வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அதை தரிசனம் செய்ய வரவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யறது, இது எல்லாம் குறைஷி கோத்திரத்துல அப்துல் முத்தலிப் தலைமையில நடந்து கொண்டிருக்கு. ஆனா அதிகமான மக்கள் வந்து பெய்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? ஆப்ரஹான் ஒரு அரசன், அவன் ஒரு இது மாதிரி தன்னுடைய நாட்டுக்கும் வரணும் என்று ஒரு சர்ச் கட்டினார். ஆனா அதுக்கு வார ஆட்கள் ரொம்ப குறைவு. போதாததுக்கு இவங்களோட அரபிகள் ஒருத்தர் அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்திட்டாரும் கூட, கொஞ்சம் அருவருப்பான சில வேலைகளை செஞ்சிட்டார். அதனால கோபம் அடைஞ்சவன் காபாவை ஒட்டச்சி தரமட்டமாக்கணும் என்று சொல்லி ஒரு படையை திரட்டினான். 60,000 பேர் கொண்ட படை. அதுல 12 அல்லது 13 யானைகள். அதுல ஒரு யானையின் மீது தான் ஆப்ரஹா இருந்து கொண்டு வந்தான். யானைப்படை சம்பவம் என்று சொல்லுவாங்களே, அது நடக்குது. அவங்களோட சர்ச்சை பிரபல்யப்படுத்தணும், அவங்களுடைய அந்த ஆலயத்தை பிரபல்யப்படுத்தணும் என்றதுக்காக காபாவை உடைக்கிறதுக்கு வந்தாங்க. அப்துல் முத்தலிப் கிட்ட போயிட்டு சொன்னாங்க, காபாவை உடைக்கிறதுக்கு ஆப்ரஹா படையெடுத்து வாரான், நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்துல் முத்தலிப் தன்னிடம் இருந்த எல்லாருக்கும் சொன்னாரு, உங்களோட சொத்துக்களை பாதுகாத்து எடுத்துக்கொண்டு ஓடிடுங்க. உங்கள்ட்ட ஆடு இருக்கும், மாடு இருக்கும், ஒட்டகம் இருக்கும், குதிரைகள் இருக்கும், உங்களோட குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிடுங்க. எல்லாரும் மலைகளுக்கு மேல பதுங்கிட்டாங்க. அப்துல் முத்தலிப் கிட்ட கேட்டாங்க, நான் காபாவை பாதுகாக்க நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா, உங்களோட மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கீங்க. அவர் சொன்னாரு, காபா அல்லாஹுடைய ஆலயம், அதை பாதுகாக்கிறது அல்லாஹுடைய பொறுப்பு. இவர்களுக்கு தலைவராக என்னைய வச்சிருக்கு, இவர்களை பாதுகாக்கிறது என்ற பொறுப்பு. அதனால நான் அவங்களுக்கு ஆலோசனையை கொடுத்துட்டேன். இப்ப ஆப்ரஹா என்ற மன்னன் அவ்வளவு பெரிய படையோட வாரான். வாதில் முஹஸ்ஸர் என்ற இடத்துக்கு வரும் பொழுது அவன் யானை முன் செல்ல ஏலாண்டு உட்கார்ந்துட்டு, நான் வரமாட்டேன். அடுத்த சைடு திருப்பினா அது ஓட ரெடி. ஆனா காபாவின் திசையில மட்டும் அது வருவதில்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணினான், வரவே இல்லை.
வற்புறுத்தி இழுத்து செல்லப்படக்கூடிய கட்டம் வரும் பொழுதுதான் அல்லாஹ் அபாபீல் என்ற பறவையின் மூலமா சின்ன சின்ன கற்களை அனுப்பி அதை அப்படியே தரமாட்டமா. நான் குர்ஆன்ல ஓதுறோமே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சுன்றதை நீங்க பார்க்கலையா? அது போட்ட கல் சின்ன கல். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த கல்லால் அடிச்சா காயம் கூட வராது, அதுவும் ஒரு பறவை போட்டா அதால பெரிய பாதிப்பு வராது. ஆனால் அந்த கல் எப்படி வேலை செஞ்சுச்சேன்டா, ஒரு வீரன் யானைக்கு மேல இருந்தா அந்த வீரனுடைய தலை கவசம் இரும்பு, அந்த இரும்பு கவசத்தை ஓட்டையாக்கி அவனை ஃபுல்லா ஓட்டையாக்கி யானையை மோட்டையாக்கி நிலத்துக்குள்ளே போய் சேர்ந்துச்சான். வரலாற்று ஆசிரியர் அவ்வளவு பவராக இறக்கினான். சாதாரண பறவை கூட்டம் வந்துச்சு, எப்படி மாத்தினான்? ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சப்பி துப்பின வைக்கோல் மாதிரி. நாங்க கரும்பு சப்பு சப்புன்னு சப்பிட்டு துப்புவோமே, அது மாதிரி வைக்கோலை மிரிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த கூட்டத்தை அப்படியே ஆக்கிட்டான். அதுக்கு பின்னால காபா பாதுகாக்கப்பட்டுச்சு. இது நடந்த ஒரு 55 அல்லது 50 நாளுக்கு பின்னால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த வருஷத்தை ஆமுல் ஃபீல் வருஷம் என்று சொல்லுது. அப்ரஹா படையை கொண்டு வந்து அழிக்கப்பட்ட வருஷம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பட பேர் அப்துல்லா, எல்லாருக்கும் தெரியும். அவர் வஃபாத் ஆகிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் என்றதும் தெரியும். எப்படி வஃபாத் ஆகினாங்கன்னு கேட்டா தெரியா. அப்துல் முத்தலிப்ட மகன்மார்லேயே அபு தாலிபும் ஒரு மகன். அப்துல் முத்தலிப்ட மகன்மார்லேயே மிகவும் அழகு வாய்ந்த ஒரு மகன் அப்துல்லா. ரொம்ப பசுந்தான ஆள், மிச்சம் விருப்பத்துக்குரிய ஆள், வாப்பாட இரக்கமான மகன் அப்துல்லா. அப்துல் முத்தலிப் ஒரு நேர்ச்சை வச்சிருந்தார், தன்னுடைய ஒரு மகனை பலியிடுறதாக. சீட்டுக்குலுக்கி போட்டா அப்துல்லோட பேர் தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னால் அப்துல்லாவை கொடுக்குறதா 100 ஒட்டகம் கொடுக்குறதான்னு எழுதி போட்டாங்க. 100 ஒட்டகம் வந்துச்சு, 100 ஒட்டகத்தை தான் கொடுத்தாங்க, அப்துல்லாவை கொடுக்கல. அவர் ஆமினா என்ற பெண்மணியை திருமணம் முடிச்சார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார். இவங்க 2 பேருடைய வாழ்க்கை சந்தோஷமாக போச்சு. அப்துல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை அப்துல்லா பிரயாண நோக்கத்துக்காக ஷாமுக்கு போனார். பெய்த்துட்டு வார வழியில சுகயினம் ஆயிட்டார், சோமில்ல நோய். அந்த நோயில அப்படியே மதீனால தங்க வேண்டிய ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. அதே நோய் அவருடைய வஃபாத்துக்கு காரணமாகவும் அமைச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப தன் தாயின் கற்பத்தில் தந்தையை இழந்துட்டாங்க. பிறக்கும் முன்னால் தந்தையை இழந்தவர். அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு ஆச்சரியமானது, அபூர்வமானது. மஜூசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவங்க நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பு வணங்குவாங்க. இவங்க பல வருஷங்களாக அவங்களோட நெருப்பொண்டு அணையாம பாதுகாத்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களோட கடவுள் நெருப்பு, அது அணைஞ்சா அது வேலை இல்லை, அர்த்தம் இல்லை. அதனால அந்த நெருப்பு அணையாம பாதுகாத்து கொண்டே வருவாங்க. முதல் தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பிறக்குறாங்க, அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு. அதுல இருந்த வயது மூத்த ஒருத்தர் சொன்னார், உலகத்துக்கு ஒரு ஒளி வந்துருச்சு, அதனால இந்த ஒளி அணைஞ்சிருச்சு, இந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு. பிறக்கும் பொழுதே சுருமா இடப்பட்டவராக, தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராக, ஹத்னா செய்யப்பட்டவராக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூ உலகில் உதிக்கிறார். கிறிஸ்துவ கணக்குப்படி 571 வருஷம் கிறிஸ்துக்கு பின்னால, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால, கிறிஸ்துக்கு பின்னன்றே அதுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுடைய வருகைக்கு பின்னால 571 ரிவாயத்துகள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22ஆம் திகதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமானது என்றது இல்லை, ஆனால் வருஷம் 571. அந்த வருஷம் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தார்கள். பிறக்கும் பொழுது இந்த நிலைமையில தான் பிறந்தாங்க, தந்தை இல்லை, தாய் மட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 பேர்கிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. எங்க எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டின தாய் யாருன்னு கேட்டா ஹலீமா சாதியா என்றுவாங்க. வேற யார்கிட்டையாவது குடிச்சிக்கிறாங்களா தெரியா?
பெத்த தாய்கிட்ட குடிச்சாங்களான்னு கேட்டாலும் தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்ட்ட பால் குடிச்சிக்கிறாங்க. அரபிகளுடைய வழக்கம் பால் குடிக்கிறதுக்காக வேண்டி கிராமப்புறங்களுக்கு குழந்தைகளை ஒப்படைப்பாங்க. ஏன் அதை ஒப்படைக்கிறேன்டா, நகர்ப்புறங்கள்ல பாஷை சிறந்ததாக இருக்காது. இன்றைக்கு கொழும்புன்னு சொல்றது ஒரு நகர்ப்புறம் தான். கொழும்புல யாருக்கும் சொந்த பாசை இல்லை, அதுதான் உண்மை. கொழும்பு பாஷைன்னு ஒன்று இல்லை. ஏன் கொழும்பு பாசை இப்படி இருக்கேன்டா, கொழும்புல பல ஊர் மக்களும் சேர்ந்து எல்லாரும் எல்லா பாசையும் பேசி கொழும்புலையே பிறந்து வளர்ந்தவங்க ஒரு விதமான பாசை தான் பேசுவாங்க. அவங்களோட பாசை வித்தியாசம். நாங்க என்ன செய்யறேன்டா, வேற ஆட்கள் பேச போக அதே எங்களுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கிழக்குல ஒரு மாதிரி பேசுறாங்க, வடக்குல ஒரு மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கலந்து வந்தது தான் இந்த பாசை. நாங்க பேசுறது சுத்தமே இல்லை, இதுதான் உண்மை. அப்ப அதுவும் மக்காவும் ஒரு நகர்ப்புறம். பதிலைக்கக்கூடிய மக்கள் சரியான அரபி பாஷையை பேச இயலாம இருப்பாங்கன்றதுக்காக சின்ன குழந்தைகளை கிராமப்புற தாய்மார்களிடத்துல ஒப்படைப்பாங்க பால் கொடுக்கறதுக்காக. கிராமங்கள்ல சரியான தொழில் வாய்ப்புகள் கஷ்டங்கள் இருக்கும், அதனால இந்த குழந்தைகள் எடுத்து பால் ஊட்டி வளர்ப்பாங்க, அதுக்கு இவங்க சம்பளம் எடுப்பாங்க. இதுதான் வளமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக ஒரு 3 நாள் அல்லது 5 7 அல்லது 9 நாட்கள், இது 2-3 ரிவாயத்துகள் வருவது, தன் தாயிடம் பால் குடித்தார்கள். தாய்கிட்ட பால் குடிச்சிக்கிறாங்க. 3 நாள் அல்லது 7 நாள் அல்லது 9 நாள் குடிச்சாங்க. அதுக்கு பின்னால ஒரு அடிமை பெண் சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணிடத்துல பால் குடிச்சிக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பால் ஊற்றின தாய். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல சொன்னாங்க, அவரு என்னுடைய பால் குடி சகோதரர் என்றாங்க. சும்மா சொல்லவே ஹலீமா சாதியா கிட்ட மட்டும்தான் குடிச்சாங்கண்டா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க எப்படி பால் குடி சகோதரர் ஆகுவாங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாரதுக்கு உட்பட்ட அந்த குறிப்பிட்ட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவைபா என்ற பெண்மணி கிட்ட பால் குடிச்சாங்க. இப்பதான் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு மவாஹிப் என்ற ஒரு கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் கேட்டதாக ரிவாயத் பலகீனமானது, ஆனால் ரிவாயத் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன். அல்லாஹ் இந்த உலக படைப்பினங்களை பார்த்து கேட்டானாம், இந்த தந்தை இல்லாத இந்த முத்தை யார் பொறுப்பெடுக்கிறது என்று சொல்லி கேட்ட நேரத்தில் பறவைகள் சொல்லிச்சோம், நாங்க அவரை பொறுப்பெடுக்கிறோம், நாங்க அவருடைய கண்ணியத்தை பாதுகாத்து அவரை சிறந்த மனிதராக பாதுகாக்கிறோம். அதுக்கு பின்னால மிருகங்கள் சொல்லிச்சோம், நாங்க அவரை பொறுப்பெடுக்கிறோம், அவருடைய சிறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்தையும் நாங்க கனிமத்தாக அடைஞ்சு கொள்றோம். அப்ப சொல்லப்பட்டுச்சாம், இல்ல இவரு ஹலீமா என்ற ஒரு பெண்ணுக்கு ஒப்படைக்கப்படக்கூடியவர் என்பதாக அறிவிக்கப்பட்டதாக ஒரு ரிவாயத், ஒரு அறிவிப்பு இருக்கு. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா யாருண்டா, ஒரு கிராமப்புறத்துல தன் குழந்தைகளோட சரியான கஷ்டத்துல வாழ்ற ஒரு பெண்மணி. அவங்க பால் கொடுக்கறதுக்கு குழந்தைகளை எடுக்க வாரதுக்கு ஐடியாவே இல்லை. அந்த டைம் வீட்டு நிலைமை ரொம்ப கஷ்டம், வைத்துதான் ஆகணும், இந்த புள்ளை எடுத்து வந்து பால் கொடுப்போம், அதால ஒரு வருமானம் வரும், அதால எங்கட குழந்தைகளை வளர்த்து கொள்ள இயலும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவுக்கு வாராங்க. எப்படி தெரியுமா, அவங்களும் பலகீனம், அவங்களோட உடம்புலையும் சக்தி இல்லை, அவங்களுக்கும் பால் கொடுக்க சக்தியும் இல்லை, பலகீனம், பால் சொரக்குதும் இல்லை. அவங்க வார ஒட்டகம் அதை விட பலகீனம். எல்லாரோடையும் சேர்ந்துதான் வந்தாங்க. எல்லாரோட ஒட்டகங்களும் ஸ்பீடா நடந்து 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 வந்துட்டு இவங்க தான் கடைசியாக மக்காவுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்தவங்க எல்லாம் வசதியான குழந்தைகளை தூக்கிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் நீக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தந்தை இல்லை, வம்சம் பெருசி, ஆனால் தந்தை இல்லை, சரியா சம்பளம் தருவாங்களான்றது தெரியா, அதனால யாரும் எடுக்கல, இல்லை, யாருக்கும் பாக்கியம் இல்லை. இவங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அவனோட ஒட்டகமும் பலகீனம், ரொம்ப ஸ்லோவா நடந்து வருவது. மெதுவா வந்து வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்க. அந்த குழந்தைய விட்டு அங்கால போறதுக்கு மனசு இல்லை, ஆனா அந்த குழந்தைய எடுத்தா தன்னுடைய நிலைமை சரி வருமான்றதும் தெரியாது.
ஏன்னா அவங்களுக்கும் சல்லி தேவை, காசு பணம் தேவை, தன் குழந்தைகளை வளர்க்கணும். ஆனா இவரும் தான் ஈக்கிறாரு. ஆனா அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது யாரப்பா அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூஞ்ச பார்த்தா திரும்பி போகலுமா? முழு உலகமுமே காத்து கிடக்குது, அவரை கனவுல கூட கண்டுட மாட்டோமான்னு பார்க்குறாங்க. புள்ள சிரிக்குது, கையில் எடுத்தான். கையில எடுத்ததுதான் தாமதம், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் உருவாக ஆரம்பிக்குது. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா உடம்புல ஒரு சக்தி, ரொம்ப பலமான ஒரு பெண்மணியாக மாறுறாங்க. பால் சுரக்குது, அவங்களுக்கு உணர்றாங்க. அவங்க பால் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பின்னால அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க ஒட்டகத்துல ஏறி உட்கார்றாங்க. அந்த ஒட்டகம் பலம் பெறுவது. கடைசியாக வந்தவங்க மக்காக்கு முதலாவது ஊர் போய்த்து சேர்ந்தது அவங்க தான். அவ்வளவு ஸ்பீடா அந்த ஒட்டகம் போகுது. அது மட்டும் இல்லை, அந்த ஒட்டகமும் பால் சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ஒட்டகத்துல பால்ட வருமானமே அவனோட குடும்பத்துக்கு போதுமானதாக மாறிடுச்சு. பிள்ளைகிட்ட கேட்க தேவையில்லை, குடும்பம் தர தேவையில்லை. எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்த்தாங்கண்டா, தண்ட குழந்தைகளை விட அன்பாகவும் அரவணைப்பாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தோம். ஹலீமா சாதி தந்தை இல்லாத புள்ள, ஆனா எப்படி வளர்க்கப்படுவதுன்றத பாருங்க. போன சஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்கக்கிட்ட தான் வளர்றாங்க. 4 வருஷமா பால் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த டைம் தான் முதல்ல ஷக்குல் கல்புடைய நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் பிளக்கப்படும் சம்பவம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன புள்ள ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அவங்களுடைய குழந்தைகளோட சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று 2 மலக்குமார்கள் வாராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டி கொண்டு போறாங்க. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் இதை கண்டு பயந்து உம்மாவை கூப்பிட்டு ஓடிட்டார். அவங்க கூட்டி கொண்டு போய்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு, உள்ளம் கையில் எடுக்கப்பட்டு, ஜம்சம் நீரினால் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு அவங்களுடைய உள்ளம் அதே இடத்துல வைக்கப்படுவது, பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். ஓடி போய் உம்மா கிட்ட சொன்னாங்க, யாரோ 2 பேர் வந்துட்டாங்க, இவரை பிடிச்சி கொண்டு போய்த்துட்டாங்க, நான் அவங்கள பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன், நீங்க டக்குன்னு வந்து அவரை காப்பாத்துங்க. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா பயந்து ஓடி வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நிறமெல்லாம் மாறி போய்த்திருக்கு. ஷர்ட்டை கழட்டி பார்க்குறாங்க, சட்டையை கழட்டி பார்க்குறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல தையல் போட்ட அடையாளம் இருக்குது, உள்ளம் பிளக்கப்பட்ட அடையாளம் இருக்குது. பயந்துட்டாங்க. இதுக்கு மிச்சம் இவரை வச்சு கொண்டிருக்கலாம், இவரை வச்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு பயமாயிருக்கு. உடனே என்ன செஞ்சாங்க, தன் தாயிடத்துல, அவங்களுடைய தாய் ஆமினா அவர்களிடத்துல ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு வந்து மக்காவுல அவங்களுடைய தாயிடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. 2 வருஷம் தாய்கிட்ட வளர்ந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய 6வது வயசு, சின்ன புள்ள, ஓடி ஆடுற வயசு, தாயார் ஆமினா வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னால பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுக்கிறார். அப்துல் முத்தலிப் கிட்ட ஒரு 2 வருஷம், தன்னுடைய 8வது வருஷம் அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆயிட்டார். அதுக்கு பின்னால் அவங்களுடைய தந்தையின் சகோதரரான அபு தாலிப் பொறுப்பெடுக்கிறார். அபு தாலிபுக்கு ஏற்கனவே ஒகைல், ஜாஃபர், அலி என்று சொல்லி 3 குழந்தைகள். அலி ரலியல்லாஹு அப்ப இருக்கல்ல, அவங்களோட சேர்த்து இவங்களையும் பொறுப்பெடுத்து வளர்த்தாங்க. தன் குழந்தைகளோட எவ்வளவு இன்பமாக இரக்கமாக இருந்தாரோ அதை விட பன்மடங்கு இரக்கமாக வளர்த்தது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அவங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆமுல் ஹுஸ்னுன்றே சொல்லுவாங்க. அந்த வருஷத்துக்கு நபி அவங்களோட 50வது வயசுல அபு தாலிப் வஃபாத் ஆகினார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த வருஷம் கவலை ஆண்டு என்று பெயர் சொல்லப்படும். ஏன்னா அதில் இன்னொரு நிகழ்வும் நடந்துச்சு. அதனால அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படி பக்குவமாக பாதுகாத்தாங்க. பாதுகாக்கிற நபி எப்படி வளர்றாங்கண்டா, எல்லா நல்ல பழக்கமும் அந்த குழந்தைகிட்ட இருக்கு. வாய் திறந்து போய் பேசினதே கிடையாது.
அவங்களோட பட்ட பேரே அஸ்ஸாதி, உண்மையாளர், உண்மையை தான் பேசுவார். யாரையும் நம்பி அவர்கிட்ட எதையும் சொல்லலாம், அவ்வளோ நம்பிக்கையானவர். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்றது அவங்களோட பட்ட பெயர். ஆனா இந்த காலகட்டம் எல்லாம் குறைஷிகள் எப்படி இருந்தாங்கன்னா, காபாவுக்குள்ள 360 சிலைகளை வச்சு வணக்கம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு சிலை. அதுல ரொம்ப பெருசு தான் லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய சிலைகள். கடவுளுக்கெல்லாம் கடவுளாக அதை வச்சிருந்தாங்க. இவ்வளவு நம்பிக்கையானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் வளர்ந்தாங்க. தான் கடைக்கு போகும் பொழுது வயசாளிகள், நோயாளிகள் யாராவது இருந்தா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய எல்லா சேவைகள்லையும் மக்களுக்கு பங்கு கொடுத்துக்கொண்டு சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே அபூ தாலிபு கிட்ட வளர்ந்து கொண்டே வந்தார். 12வது வயசு, ஒரு 4 வருஷம் கழிச்சு 12 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவார். ஷாமுக்கு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வருவார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னோட வாரதாக சொல்லிட்டாங்க, நானும் வாரேன். அவர் கேட்டா எதையுமே ஒரு மறுத்ததில்லை அபூ தாலிப். சரி வாங்க வாப்பா போயிட்டு வருவோம். ஷாமு கூட்டி கொண்டு போறாங்க. ஷாம்ல வியாபார வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஃபாதர் யார், அதாவது தௌராத் வேதங்களை படித்தவர், இஞ்சில படிச்சவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வேத கிதாப் இஞ்சில் தௌராத் எல்லாம் படிச்சு நல்ல ஆலிம் உண்டு. அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிச்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு இவரை யார் கூட்டி கொண்டு வந்தேன்னு விசாரிச்சு அபூ தாலிப் தான் கூட்டிட்டு வந்து அபூ தாலிபை கூப்பிட்டு சொன்னாரு, இவரு பிற்காலத்தில் இவருக்கு பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், இவர் ஒரு நபியாக அனுப்பப்படுவதற்குரிய எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்குது, இவரை இதுக்கு பிறகு ஷாமுக்கு கூட்டிக் கொண்டு வரவானம், இவர் உயிருக்கு ஆபத்து. சொன்னதுதான் தாமதம். உடனே அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்துட்டார் மக்காவுக்கு. கூட்டிக் கொண்டு வந்து அதுக்கு பிறகு எந்த காரணம் கொண்டும் ஷாமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் ஷாமுக்கு போன தன்னுடைய 18வது வயசுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிரயாண கோஷ்டியில ஒருத்தராக போனாங்க. அது வரைக்கும் அனுப்பல, அப்படி பாதுகாத்தாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாத்த ஆக முக்கிய பொறுப்புல அபூ தாலிபுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஆனா இஸ்லாம் கிடைக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 18 வயசுல ஷாமுக்கு போனாங்க, மறுபடியும் பிரயாண கோஷ்டிக்கு. அதுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிரயாண கோஷ்டியோட போனாங்க. தன்னுடைய 25வது வயசுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணமும் முடிச்சாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால தன்னுடைய வியாபார கோஷ்டியிலேயே மிகவும் நம்பிக்கையான ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாம இன்னொருத்தர் இருந்தாரு. அவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நம்பிக்கைக்குரிய மனிதர். அவர்கிட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி விசாரிச்சாங்க. திருமணம் பேசும்பொழுது மாப்பிள்ளைய பத்தி விசாரிப்பாங்களே, அது மாதிரி விசாரிக்கும். அவர் சொன்னாரு, இவரை மாதிரி நம்பிக்கையான ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை. எதை வேண்டுமென்றாலும் தைரியமாக கொடுக்கலாம், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர், பொய் பேசவே மாட்டார். அது மட்டும் இல்ல, போற வழியில மேகங்கள் இவருக்கு நிழல் கொடுத்து கொண்டு வந்துச்சு. அவ்வளவு பிரமாண்டமான மனிதர் என்ற விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு பின்னால்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷ காலம் சேர்ந்தே வாழ்ந்தாங்க. நான் சொன்னனே ஆமுல் ஹுஸ்ன், அபூ தாலிப் வஃபாத் ஆகின வருஷத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன் என்ற ஒரு பேர் இருக்குது. ஏனென்றா அதுல மிச்சம் கவலையோடு இருந்தாங்க, அவங்க வஃபாத்தா. இதுல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னே அந்த சம்பவம் என்னன்னா, அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதே வருஷம் தான் வஃபாத் ஆயினாங்க. தன்னுடைய 50வது வருஷத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வஃபாத் ஆயினாங்க. அந்த வருஷத்துல தான் மிஅராஜுடைய பிரயாணமும் மேற்கொள்ளப்பட்டுச்சு 50வது வயசுல. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகத்தான் மிஅராஜுடைய நிகழ்வும் நடக்க ஆரம்பிச்சிச்சு 50வது வருஷம். இதுக்கு இடப்பட்ட காலத்துல நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு நேரம் போதாது, நேரம் சரியாக அமையாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே நான் முடிக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 25வது வருஷம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட திருமணம் முடிச்சாங்க. அவர்கள் மூலமாக மட்டும்தான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார்கள்ல குழந்தை கிடைச்சிச்சு. அடுத்தது மாரியத்துல் கிப்தியான்ற ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, அவங்க மூலமா ஒரு புள்ள கிடைச்சிச்சு. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்கு பின்னால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய அனைத்து மனைவிமார்களையும் திருமணம் முடிச்சாங்க. அது ஆயிஷாவா இருக்கலாம், ஹப்சாவாக இருக்கலாம், ஜைனபாக இருக்கலாம், ரலியல்லாஹு அன்ஹுன்ன, இவர்கள் எல்லாரையும் முடிச்சது அதுக்கு பின்னால தான். அவர்கள் மூலமாக எந்த குழந்தையும் இல்லை. கிடைச்சது 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். 4 பெண் குழந்தைகளோட பெயர் ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண் குழந்தைகள் பெருசாக காட்டும் வளர்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் இருந்தாங்க. அதில் 2 பேரை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிச்சாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருத்தர் வஃபாத் ஆகிற நேரத்தில் இன்னொருத்தரை ஒன்று அலி ரலியல்லாஹு அவங்க முடிச்சாங்க. இன்னொன்று அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் முடிச்சாங்க. அடுத்த 3 ஆண் குழந்தைகள் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், தாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், காசிம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய, அப்துல்லா என்றும் சொல்லுவாங்க, காசிம் என்றும் சொல்லுவாங்க. அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், இப்ராஹிம், தாஹிர், அப்துல்லா அல்லது காசிம். இந்த காசிமும் தாஹிரும் சின்ன வயசுலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை மாரியத்துல் கிப்தியா என்ற அடிமை பெண்ணின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த குழந்தை. இவர் ஒரு 2-3 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாரு. ஒரு 2 வயசு என்று நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. ஆண் குழந்தைகள் எதுவுமே நிலைக்கல்ல, எல்லாம் சின்ன வயசுலேயே வஃபாத் ஆகினாங்க. பெண் குழந்தைகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. அதில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவம் சிறந்தது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் விருப்பமான சஹாபி, மிச்சம் விருப்பமான மகள். எந்த அளவுக்கு விருப்பம் என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத் உடைய நிகழ்வை முதல்ல சொன்னது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்ககிட்ட தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் வஃபாத் ஆக போறேன். அழுதுட்டாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க. அதுக்கு பின்னால் ஒரு விஷயம் சொன்னாங்க, சிரிச்சிட்டாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஒரு நாள் ஒரு ரகசியம் சொன்னாங்க, நீங்க அழுதிங்க, அதுக்கு பின்னால் ஒன்று சொன்னாங்க, சிரிச்சிங்க, என்ன காரணம்? இல்ல, முதல்ல தன்னுடைய வஃபாத்தை பத்தி சொன்னாங்க, நான் அழுதேன். அதுக்கு பின்னால இந்த குடும்பத்துல முதல்ல என்னைய சந்திக்க போறது நீங்க தான் மகள் என்று சொன்னாங்க, நான் சிரிச்சிட்டேன் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆனாங்க. முதல்ல குடும்பத்துல வஃபாத் ஆனது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குழந்தைகள் இப்படியே இவங்களுடைய காலம் போகக்கூடிய நேரம்தான் கஅபாவை புனர் நிர்மாணம் செய்வோம், புதுசா கெட்டுவோம் என்று சொல்லி குறைஷிகள் கிளம்பினாங்க. கெட்டுவோம். அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியாக ப்ரமோட் பண்ணப்படல, நபித்துவம் கிடைக்கல. அப்ப அதுல ஒரு பிரச்சனை வருது. இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல யாரு கொண்டு போய்த்து காபால வைக்கிறது? காபால இணைக்கோணம், இதை யாரு வைக்கிறது? மிகவும் சிறப்பான செயல். பல கோத்திரங்கள், இந்த கோத்திரங்கள் எல்லாம் தனக்கு தான் அந்த சிறப்பு கிடைக்கணும் என்று சொல்லி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு தேவை ஒரு சண்டை வரக்கூடிய ஒரு நிலைமை வருவது. அப்போ ஒரு முதியவர் சொன்னார், இப்ப அந்த வாசலை காட்டி சொன்ன, இந்த வாசலால யார் வாராரோ அவர் சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்வோம், அவர் சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். எல்லாரும் அதுக்கு கபூல் செஞ்சாங்க. சரி, நாங்க ஏற்றுக்கொள்வோம். பார்த்து கொண்டே இருந்தாங்க. முதல்ல வந்தது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் சொன்னாங்க, நல்ல மனிதர் வாரார், அவர் போய் பேச மாட்டார், நம்பிக்கையானவர், யாரையும் சார்ந்து தீர்ப்பளிக்க மாட்டார், சரியான தீர்ப்பு கொடுப்பார். வந்துட்டாங்க, விஷயம் சொல்லப்படுவது, ரொம்ப இக்கட்டில் மாட்டிக்கொண்டாங்க. இப்ப யார சொல்ல? தண்ட கோத்திரத்தை சொன்னா நீங்களும் ஒரே மாதிரி தான், உங்களையே பார்த்தீங்களாண்டுவாங்க. வேறொத்தர சொன்னா குடும்பமே கோவிச்சுக்கொள்ளுமே, எங்களே சொல்லல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆனா ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக பிரதானமான தன்மைகள் ஒன்றுதான் ஃபதானத், விவேகம். டக்குன்னு யோசிப்பாங்க, சரியா செய்வாங்க. இது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சிஃபத். யோசிச்சாங்க, நிலைமை சரியில்லை, யாரை சொன்னாலும் கைமீறி போகும், யாரை சொன்னாலும் சண்டையில போய்த்து முடியும், அது தண்ணிலும் வந்து சேரும். யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஒரு புடவை ஒன்று, பெரிய புடவையை விரிச்சாங்க. விரிச்சு அதுல கொண்டு வந்து கல்லை வச்சாங்க. தான் செஞ்சாங்க. கல்லை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு
எல்லா கோத்திரத்துக்கும் சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து பிடிங்க, புடவையை பிடிங்க. கள்ளத்தானே ஒருத்தர் தூக்கணும், புடவை தான் பெருசு, எல்லாரும் சேர்ந்து தூக்கும். எல்லா கோத்திரமும் சந்தோஷமாக அந்த புடவையை தூக்கினார்கள். காபா கிட்ட கொண்டு போன சொல்லி தண்ட முபாரக்கான கையால் எடுத்து இணைச்சாங்க. எல்லாருக்கும் சிறப்பு கிடைச்சிச்சு. முழு குறைஷிகளும் சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது. ஆனா இந்த நிகழ்வெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிச்சம் கவலை ஏற்படுத்துச்சு. ஏன் இப்படி இருக்கிறாங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த சண்டை பரம்பரையாக சண்டை பிடிக்கிற நிலைமை இப்படி எல்லாம் பெய்துட்டுன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? காபாக்குள்ள இவ்வளவு சிலைகளை வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் முறையா? இது என்ன செய்யறது என்ற ஒரு சிந்தனை தான் அவங்கள தனிமைப்படுத்துச்சு. தனிய சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னால ஹிரா குகைக்கு போய்த்து சிந்தனையில் இருந்தாங்க. யோசிப்பாங்க, மக்களை பத்தி யோசிப்பாங்க, என்ன செய்வோம், இவங்களுக்கு என்ன செய்வோம், பல சிந்தனைகள். ஆனால் சும்மா யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசுண்டா, அது கதீஜா ரலியல்லாஹு எத்தனை வயசு? 55 வயசு, 15 வருஷம் டிஃபரண்ட். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக கதீஜா ரலியல்லாஹு அந்த ஹிரா குகைக்கு ஏறி இறங்குவாங்க. தன்னை கணவனுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை சாப்பாடு கொடுக்கணும், அவங்க தான் போவாங்க, அவங்க தான் வருவாங்க. போறது வாரது இதுதான் அவங்களோட வேலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தியானத்தில் இருக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, என்ன செய்யறது. அது கதீஜா ரலியல்லாஹு சாப்பாடு கொண்டாடுவாங்க, சாப்பிடுவாங்க, இடையில வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கு பிறகு போவாங்க, கொஞ்சம் காலம் இருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் போவாங்க, கொஞ்சம் காலம் இருப்பாங்க. போக போக நாட்கள் கூட ஆரம்பிக்குது, நிற்கிற காலம் கூட. அப்படி இருக்கும் பொழுதுதான் 40 வயசு பூர்த்தியாகிற கட்டம். ஒரு நாள் திடீரென்று ஹிரா குகைக்குள்ள ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோன்றினாங்க. பயந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வரைக்கும் அப்படி ஒரு காட்சி காணல. தனி ஒரு குகைக்குள்ள இருக்கிற இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு உருவம் வந்திருக்கேன்னு எப்படி இருக்கும்? சொன்னாங்க, இக்ரா, ஓது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, மா நபி காரின், எனக்கு ஓத தெரியாதப்பா. சொன்னா மறுபடியும் இக்ரா, ஓதுங்க. சொன்னா, மா நபி காரின், எனக்கு ஓத தெரியாது. மறுபடியும் சொன்னாங்க, இக்ரா, ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நபி காரின், எனக்கு ஓத தெரியாது. கெட்டி இறுக்கி பிடிச்சாங்க. கொஞ்ச நேரம் பிடிச்சி சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். சூரா அலக்ல வரக்கூடிய 5 வசனங்களை அப்படியே ஓதி காண்பிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கெட்டி பிடிச்சி விட்டதோட இந்த 5 வசனத்தையும் அப்படியே ஓதினதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பிக்குது. உடனே வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சம்மிலோனி, என்னைய போத்துங்க, எனக்கு பயமாக இருக்கு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு போத்தி விட்டாங்க. ஒரு மனைவியினுடைய அரவணைப்பு எவ்வளவு முக்கியமானதுன்றது அங்கதான் இருக்குது. இஸ்லாத்துல பல சேவைகள், பெரிய பெரிய சஹாபாக்கள் பல சேவைகள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் முதல் இஸ்லாத்துக்கு சேவை செய்தது அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, போத்தி விட்டுட்டு ஆறுதல் படுத்திட்டு தன்னுடைய தந்தையின் சகோதரரான வரகத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இடத்துல கூட்டிக் கொண்டு போனாங்க. அவரு வேதங்களை படித்த ஒரு மனிதர். அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு வரகத் இப்னு நௌஃபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார், எப்படி பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க, எந்த நிலைமையில இருந்தார், என்ன சூரத்துல இருந்தார், எல்லாம் கேட்டுட்டு சொன்னாரு, வந்தவர் ஒரு மலக்கு, நீங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. பயந்துட்டாங்க. அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போத்தி விட்டதோட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் செஞ்சாங்க தெரியுமா? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர் அல்லவா, மக்களுக்கு கஷ்டம் வந்தா துடிச்சு போறவர் அல்லவா, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அல்லவா, அதனால பயப்படுவானம், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்லி ஆறுதல் படுத்திட்டு தான் வரகத் இப்னு நௌஃபல் கிட்ட கூட்டிட்டு அவர் இவர் நபி என்று சொன்ன அடுத்த மறுகணம் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தன் குடும்பத்தை முதல் தடவையாக இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்லாமிய பணி, அதுக்கு பின்னால் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து போத்தி கொண்டு சாஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. 2வது குர்ஆன் வசனம் இறங்கிச்சு, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, கும் எலும்புங்க, ஃபஅன்ஸிர், அவங்களோட ரப்பை பற்றி எச்சரிக்கை செய்ய ஆரம்பிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் நிம்மதியாக தூங்கவே இல்லை. இஸ்லாத்தை பரப்புற வேலையில் ஈடுபட்டாங்க. தன்னுடைய நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொன்னாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, முதல் நாள் 5 பேர், அடுத்த நாள் 4 பேர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பலரையும் இஸ்லாத்துக்குள்ள இணைச்சு கொண்டே இருந்தாங்க. குழந்தைகள்ல முதலாவது ஏற்றுக்கொண்டது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடிமைகள்ல முதலாவது ஏற்றுக்கொண்டது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். அதுக்கு பின்னால் இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சாங்க. யாரெல்லாம் நம்பிக்கையானவர், உண்மை பேசக்கூடியவர் சொன்னாங்களோ எல்லாரும் பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்று சொல்லி ஏச ஆரம்பிச்சாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்லாமிய பாதை ஆரம்பிக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்களுடைய இஸ்லாத்துக்கு முந்தின காலம், அவங்களுடைய வம்சம் தொட்டு அவர்கள் இஸ்லாத் பிறந்தது ஆச்சரியம், அதுக்கு பின்னால் அவங்கள வளர்த்தது, அவங்கள பாதுகாத்தது, இப்படி எல்லாம் நடந்துச்சு. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் வரைக்கும் நாங்கள் வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். இப்போ இதில் நிறைய நிகழ்வுகள் எங்களோட படிப்பினைக்குரிய சம்பவங்கள். ஒரு குழந்தை எப்படி வளரணும், ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும், ஒரு குழந்தை எப்படி பாதுகாக்கணும் என்ற எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உளவியல் ரீதியாக பலரும் பல விஷயங்களை பேசினாலும் முழுமையும் வந்து சேர்றது இங்கே தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு பிரமாண்டமானது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் இல்லை. நான் கடைசியாக ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இந்த உம்மத்துக்கு செஞ்ச சேவைகள் இருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்காக அவர்கள் செய்த சேவைகள் கணக்கெடுத்து முடிக்கவே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. முழு உலகம் முழு பேரும் நாளை கியாமத் நாளையில யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்றுவாங்க. நபிமார்கள் உட்பட தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் யோசிப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, என் உம்மத்தை பாதுகார், என் உம்மத்தண்டே இருப்பான். தாய் கூட ஒரு நன்மை தாரத்துக்கு யோசிக்கிறதுல வேற ஓடிடுவா, கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலிமா சொன்ன எல்லாரும் சொர்க்கம் வரும் வரையில சுஜூதுல விழுந்து அழுது கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால யமன் நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க வேண்டிய தேவை வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்காக வேண்டி ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. யாருண்டா? ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல். நல்லா படிச்ச மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான காலம் இருந்தவர். எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பிரயாணங்கள்ல அவங்களோட வாகனத்துல பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டு போறது முஆத் ரலியல்லாஹு. அவங்க இல்லாட்டி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாயால சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக, ஏ முஆதே நான் உங்களைய விரும்புறேன், நான் உங்களோட ரொம்ப இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொன்ன சஹாபி. முஆத் ரலியல்லாஹு சாதாரணமான சஹாபி இல்ல. தூங்கி கொண்டிருப்பாங்க, தூக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஞாபகம் வந்தா உடனே எழுப்பி பார்க்க போயிடுவாங்க. பார்த்துட்டு வந்தா தானே அவருக்கு தூக்கம் போகும், இல்லாட்டி தூக்கம் போவாது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ இரக்கம். ஆனா உம்மத்துடைய ஒரு தேவை வரும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் ரலியல்லாஹு அவங்கள யமனுக்கு அனுப்ப போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவோட பார்டர் வரைக்கும் வந்தாங்க. பார்டருக்கு வந்து முஆத் ரலியல்லாஹு அவங்களுக்கு சில உபதேசங்களை செஞ்சாங்க. நீங்க ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அதுக்குரிய பதில் கொடுப்பீங்க சொன்னாங்க. நான் முதல்ல அதாவது குர்ஆன்ல இருந்து கொடுப்பேன், அதுக்கு பின்னால் அவங்களோட வாழ்க்கையை பார்ப்பேன், அதுக்கு பின்னால நான் யோசிச்சு நான் ஒரு முடிவு செய்வேன், இப்படி எல்லாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு உள்ளத்துல கையை வச்சு துஆவும் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சொன்னாங்க, முஆதே அடுத்த வருஷம் நீங்க மதீனாவுக்கு வந்தால் என்ன கபரை ஜியாரத் செய்வீங்க. முஆத் ரலியல்லாஹு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தூக்கத்துல ஞாபகம் வந்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்காம போய் தூங்காத மனுஷன் எப்படியப்பா இதை
பொருந்தி கொள்வாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் தனக்கு விருப்பமானவர்கள் பக்கத்தில் இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. தன் தாயுடைய மரணத்துக்கு இல்லாத எத்தனை பிள்ளைகள குழம்பல நாங்கள் கேட்டிருப்போம். ஏன்னா என் உம்மோட மௌத்துடைய நேரம் எனக்கு ஈக்க கிடைக்கல, என் வாப்பா வஃபாத்தாக போகல எனக்கு ஈக்க கிடைக்கல, இப்படி கவலைப்பட்டிருப்பாங்க. கடைசி நேரம் எனக்கு ஈக்க கிடைக்கல. அப்ப ஒரு ஒரு மௌத்தா போறவரும் தான் விருப்பமானவர்கள் கிட்ட இருக்கணும் என்று தான் நினைப்பார். விருப்பமானவர்களும் மௌத்துடைய தருணம் கிட்ட இருக்கணும் என்று தான் ஆசைப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய தேவை வரும் பொழுது எத்தையும் பார்க்கல, நீங்க போங்கன்ட்டாங்க. ஆனா முஆத் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளல, கெஞ்சினாங்க. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் போனா, ஒரு வருஷம் கழிச்சு தான் வர போறாங்க. வந்தா கபரை தான் பார்க்க கிடைக்கும், நபி அவங்கள பார்க்க கிடைக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெஞ்சினாங்க, நான் நிக்கவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துடைய தேவை வந்தா யாரையும் பார்க்க மாட்டாங்க, இல்ல போங்க. சைகையின் மூலமாக கெஞ்சிறாங்க, அழுறாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணும் கலங்குது. தான் அழுகுறத முஆத் ரலியல்லாஹு அங்க பார்த்துட்டா இன்னும் கவலைப்படுவாங்கன்றதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவங்கள போக சொல்லிட்டு மதீனாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு எப்படி தெரியுமா போறாங்க, கொஞ்சம் போறது திரும்பி பார்க்கிறேன், கொஞ்சம் போறேன் திரும்பி பார்க்கிறேன். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட மாட்டாங்களா, என்னை நிக்க சொல்லிட மாட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு பார்த்து நடந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களோட கண்ணாலையும் கண்ணீர் பெய்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் தாரீகுடைய உலமாக்கள் சொல்றாங்க, அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் திரும்பி பார்த்திருந்தாங்க என்றால் முஆத் ரலியல்லாஹு அந்த இடத்திலே உள்ளம் வெடிச்சு வஃபாத் ஆயிருவாங்க. அவ்வளவு கவலையையும் உள்ளுக்குள்ள சுமந்து கொண்டு தான் முஆத் ரலியல்லாஹு போனாங்க. உம்மத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம், யாருக்கு செய்யல. ஆனா இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னே தெரியாத ஒரு நிலைமை. அவர் ஒரு நபி, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அவரை பத்தின வரலாறு தெரியா, எங்களுக்கு வாழ்க்கையை காட்டி தந்த வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை தெரியா. இன்னைக்கு எத்தனை சுன்னத்துகளை மௌத்தாக்கி கொண்டிருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. பார்த்து எத்தனை சுன்னத்துகளை மௌத்தாக்கி கொண்டிருக்கிறோம். யாரோ பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி பல சுன்னத்துகளை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். சுன்னத்துகளை இல்லாமக்குறது ஒரு சைட், சுன்னத்தை மௌத்தாக்கி கொண்டிருக்கிறோம். கவலைப்பட வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களோட குழந்தைகளை நாங்கள் மதரசாக்கள்ல குழந்தைகளை ஓதுறதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அங்க எத்தனையோ விஷயங்களை ஹஸரத் சொல்லி கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைக்கு சாப்பிடுற முறைய இல்லாட்டி தண்ணி குடிக்கிற முறைய சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு? தண்ணி தாகம் வந்தா நாங்கள் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுக்கணும், தலையை மறைக்கணும், உட்காரணும், தண்ணியை பார்க்கணும், மிடராக பிஸ்மில் சொல்லி குடிக்கணும். குடிச்சதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும் படிச்சு. அந்த பிள்ளையும் படிச்சதை அமல் செய்யணும் ஆசையில வீட்டுக்கு வந்து அமல் செய்ய ஆரம்பிக்குது. தலையில துண்டு போட்டு கையில தண்ணி எடுத்து அதை பார்த்து பிஸ்மில் சொல்லி குடிக்க ஆரம்பி. அந்த நேரம் அந்த குழந்தையினுடைய தந்தையோ தாயோ நானாவோ சாச்சாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் வாரார், அவரும் பாவத்தோட வாரார். வந்து என்ன செய்வாரு? வந்த ஸ்பீடுக்கு அப்படியே போனார், ஃப்ரிட்ஜை திறந்தார், தண்ணி போத்தல் எடுத்தார், மூடியை கலட்டினார், நின்று கொண்டு கட 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 கடைன்னு குடிச்சார், அப்படியே போத்தலை வச்சுட்டு போயிட்டார். இந்த புள்ள படிச்சு சொல்லு பார்த்து சின்னோண்டு. இந்த புள்ள என்ன செய்ய? இங்க சுன்னத்தை ஹயாத்தாக்குறது உண்டு, நாங்க சுன்னத்தை மௌத்தாக்கிட்டார். இது நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யற தவறு. உளவியல் ரீதியான உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க, காதால கேட்கறத விட கண்ணால பார்க்கறதுல பவர் கூடயாம். விஷுவல் கம்யூனிகேஷன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியுமா. 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருத்தரை பார்த்திருப்போம், அவரை கண்ட சுருக்கி சொல்லும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா ஏதாவது கேட்டிருந்தா அதை மறந்துருப்போம். ஆனா பார்த்தது நினைவுன்னு இருக்கும். இப்ப அந்த புள்ள பார்த்ததை அமல் செய்யுமா, கேட்டதை அமல் செய்யுமா? பார்த்ததை தான் செய்யாரோ, கேட்டது வைக்கும். இப்படி எத்தனையோ சுன்னத்துகள் மௌத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
மௌத்தாக்கப்பட்டு கொண்டு. ஒரு இமாமுடைய சம்பவம், இமாமுடைய பேர் ஞாபகத்துல இல்ல. ஒரு சாப்பாடு வைக்கப்பட்ட இடத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஒரு சாய்மாய் பார்த்தாங்க. கேட்கப்பட்டுச்சு, நீங்க என்னப்பா இப்படி கீழே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? எல்லாரும் மொசக்கத்தான் நிற்கிறாங்க, நீங்களும் மொசக்க உட்காரு. அந்த மாதிரி அந்த இமாம் கேட்டார், அத்ருக்கு சுன்னத பிஹா உலாயில் ஹமகா, இந்த மடையர்கள் பார்க்கறதுக்காக வேண்டி ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தோட சொல்றீங்களா? நான் விடுறதா? சான்ஸே இல்லை. இன்றைக்கு அது செத்து போச்சு, அது செத்து போச்சு. இன்றைக்கு பார்க்க தேவையில்ல, செய்கையே அப்படி ஆகிட்டு. கடையில் போய் கோல்கோத்தில் வாங்கினா உட்கார்ந்து கொண்டா குடிக்கிறோம் இல்ல. எத்தனை இடங்கள்ல சுன்னத்துகளை மௌத்தாக்கி கொண்டு போகும். சுன்னத்தை சாதாரணமாக கருத ஆரம்பிச்சிட்டோம். ரபியுல் அவ்வல் மாசம் ஆரம்பம், பல இடங்கள்ல மீலாது விலாது இது எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாங்க. சீரத்துர் ரசூல் 12 நாள் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல என்னுடைய நியத் எப்படி இருக்கணும் என்றா, நான் இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு சுன்னத்தையும் அலட்சியப்படுத்த மாட்டேன், அதை செய்யறதுக்கு நான் முழு முயற்சி செய்வேன் என்ற நியத்தை உருவாக்கி. ஆமீனான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இழந்தது இந்த உம்மத்துக்காக பல விஷயங்கள், பல சந்தோஷங்கள் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்காக பல கஷ்டங்களுக்கு பின்னால்தான் இந்த வாழ்க்கை எங்கள்கிட்ட வந்து சேர்ந்தும் இருக்கு. அதனால நாங்க இந்த மாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புனிதமாக கருதி அவங்களுடைய வாழ்க்கையை அறிஞ்சு கொள்றதோட ஒவ்வொரு நாளும் கேட்கப்படக்கூடிய சுன்னத்துகளையும் உறுதியான முறையில் அமல் செய்யறதுக்கு நியத்து வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انعشنا واجبرنا وارفعنا وارزقنا واهدنا لصالح الأعمال والأخلاق، إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام يا فعالا لما يريد. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربي رحمانே நாயனே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு நாயனே. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே நாயனே, உன்னிடத்துல கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ படைத்தவன் யா அல்லாஹ், பரிபாலிக்க கூடியவன் யா அல்லாஹ், ரிஸ்க் அளிக்க கூடியவன் யா அல்லாஹ், எங்களை பாதுகாக்க கூடியவன் யா அல்லாஹ், எங்களை மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், மகா கிருபையாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், செய்த தவறுகளை மன்னிச்சிடு நாயனே. யா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமலும் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ நாட்கள் உன்னை இபாதத் செய்யாமல் கழிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய ஞாபகம் இல்லாமல் கழிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். பல தவறுகளை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். துச்சமாக கருதி இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதோ உன்னிடத்துல மன்றாடுகிறோம் யா அல்லாஹ், கையேந்துகிறோம் யா அல்லாஹ். தவறுகளை மன்னிச்சிடு நாயனே, பாவங்களை மன்னிச்சிடு நாயனே. ரப்பே ரஹ்மானே நாயனே, உன்னிடத்துல கையேந்தி கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், கேட்க அருகதையற்றவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதோ உன்னிடத்துல கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ், மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். மன்னிச்சிடு நாயனே, மன்னிச்சிடு நாயனே. தொழுகை இல்லாமல கழிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ இபாதத்துகள்ல பொடுபோக்கு செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய பார்வையை விட்டு எதுவும் தப்ப முடியாது யா அல்லாஹ். நீ அனைத்தையும் அறிந்தவன் யா அல்லாஹ். நீ அனைத்தையும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு நாயனே, எங்களை மன்னிச்சிடு நாயனே, எங்களை மன்னிச்சிடு நாயனே, எங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே நாயனே, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சிடு நாயனே. எங்களுக்காக வேண்டி பல தவறு பல கஷ்டங்களை சுமந்தவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி வாழ்க்கையில பல தியாகங்களை செய்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் கபர்வாசிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை விருந்தாளிகளை போல் கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் ஆரோக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு
சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துறியா அல்லாஹ். நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான கண்ணியமான வாழ்க்கையை தந்துறியா அல்லாஹ். யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய தன்மையை தந்துராதே யா அல்லாஹ். உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடியவர்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். உள்ளத்தால் கூட ஆசைப்படக்கூடியவர்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். உன்னிடம் கேட்டு உதவி பெறக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய ஒரு அடியானாக எங்களை மாத்திடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நாயனே, எங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துறியா அல்லாஹ். உன்னை அஞ்சி வணங்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். தக்வாதாரிகளாக ஆக்கிடியா அல்லாஹ். அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய இல்முல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய அறிவுல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களை சிறந்த நல்ல மனிதர்களாக நல்ல குழந்தைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். வலதன் சாலிஹ் ஆக்கிடியா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துறியா அல்லாஹ். அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய விஷயத்திலையும் நீ அறிவுல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களையும் உன்னை பயந்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நேரம் உன்னை பயப்படக்கூடிய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துறியா அல்லாஹ். நாயனே ரஹ்மானே நாயனே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். இதே மாதம் தான் அவர்கள் உன்னை வந்து சேர்ந்த மாதமும் இதுதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர்கள் யா அல்லாஹ். பல சந்தோஷங்களை இழந்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு சிபாரிசு அவர்களுக்கு அவர்களுடைய ஷஃபாத் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய சிபாரிசு எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் சுன்னத்துகளை துச்சமாக கருதக்கூடியவர்களாக ஆக்கிடாத நாயனே. யா அல்லாஹ் சுன்னத்துகளை எடுத்து நடக்கிறதுல ஆசா ஆர்வத்தை தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்றைய நாள் எங்களுடைய உறுதியை கொடுக்கிற உறுதியாக ஒரு நியத்தை வைப்பதற்கு கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஒரு சுன்னத்தையும் விடாமல் செய்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு சுன்னத்தையும் அழகாக ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் சுன்னத்தை செய்ய போகிற ஒரு மனசுல ஒரு சந்தோஷத்தை தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இது சுன்னத்தென்று விளங்கி செய்யக்கூடிய தன்மையை தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை எங்கட கவலையாக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் தீன் நிரம்பிய சூழல்ல வாழ வச்சிரியா அல்லாஹ். தீனோட வாழ வச்சிரியா அல்லாஹ். குடும்பத்துல தீனை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் குழந்தைகளிடத்துல தீனை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கட வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்கி தந்துரு நாயனே. ரப்பே ரஹ்மானே நாயனே, உன்னிடத்துல அஞ்சுகிறோம் யா அல்லாஹ், கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவருடைய தியாகங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவரையும் நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். தேவையோட உட்கார்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த தேவையை எங்களுக்கு பூர்த்தியாக்கி தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையிலையும் அனைவருடைய வாழ்க்கையிலையும் இதுல இதனுடைய பிரதிபலிப்பை ஏற்படுத்திடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நாயனே, எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய நிலைமைகளை நீ அழகுபடுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ் திருமண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய திருமணங்களை அழகாக்கிடியா அல்லாஹ். ஒவ்வொருவருடையும் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிடியா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துரியா அல்லாஹ். ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்துரியா அல்லாஹ். உன்னை சந்தோஷப்படுத்திய கூட்டத்துல சேர்த்துரு நாயனே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாயனே, உன்னிடத்துல நிறைய கேட்கறதுக்கு இருக்குது யா அல்லாஹ். நான் அனைத்தையும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். அனைத்தையும் கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நாள் இந்த மாதத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வை நீ கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உள்ளங்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அதுக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அனைத்து நிகழ்வுகளையும் அழகான முறையில் கேட்டு பயன்பெறக்கூடியவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நாயனே, இந்த எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்துரியா அல்லாஹ். எங்களுடைய தொழில்களில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். குடும்பத்தில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். அபிவிருத்தியை தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ அது அனைத்தையும் நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். எந்த கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அது அனைத்தை விட்டும் எங்களையும் பாதுகாத்து அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்து அருள்வாயாக. எங்களுடைய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்து அருள்வாயாக.
ஏற்றுக்கொள்வாயாக. அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. எதெல்லாம் கேட்டோமோ கேட்க மறந்தோமோ அனைத்தையும் கேட்டதாக கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.